அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு சம்பவம் ஒன்று, அது ஒரு கவலைக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது லைஃபே பாதிக்கக்கூடிய, அதாவது போதை சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று. அதாவது நான் இன்றைக்கு கடைக்கு போய்த்திருந்தேன். அப்போ கடைக்கு போய்த்து நானும் சில சாமான்கள் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லி போய்த்திருந்த டைம் ஒரு பொடியன், அதாவது அவருக்கு 10 இல்லாட்டி 12 இல்லாட்டி அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 10-12 வயசு இருக்குமா இருக்கு. அவர் கடையில் சல்லியை கொடுத்து சிகரெட் வாங்குறாரு. அப்போ இப்போ கடைக்காரனும் இன்னும் கேட்கல, சல்லியை வாங்கினாரு, சிகரெட்டை கொடுத்தாரு. அந்த பொடியும் போகிறான். இப்போ நானும் சாமானை வாங்கி முடிகிற கட்டத்தில் அவர் வந்துருந்தார். அப்போ நான் சாமானை வாங்கிட்டு அவருக்கு பின்னால் போய் கேட்டேன், யாருக்கு தம்பி சிகரெட் அப்படின்ட்டு. அவருக்கு சொல்கிறாரு, பாப்பாக்கு அப்படின்ட்டு. பாப்பா அதாவது ஒரு புள்ள ஒரு போதை பாவிக்கிறதுக்கு ஒரு துணி ஆகிக்கிறாங்க. இப்போ தகப்பேன் வழங்குது. இப்போ அந்த புள்ள அந்த வாங்கிட்டு போகிற சிகரெட் எடுத்து நாமளும் ஒருக்கா பற்றி பார்க்கக்கூடாதா அப்படின்ட்டு தோணாதா? தோணும். ஒருக்கா 2 தடக்கா 3 தடக்கா அந்த பிள்ளைக்கு தோணும். இப்போ ஒரு தகப்பனே ஒரு புள்ளைய பலி கெடுக்கிறான், விளங்குதா? ஒரு பிள்ளைய தகப்பனே வழி கெடுக்கிறான். அதே அந்த இடத்துல அதுவும் இன்னொன்று சொல்கிறேன், அந்த கடைக்காரன் உன்னோட வயசு என்ன, யார் உன்னை அனுப்பினது, யார் சிகரெட் வாங்க சொல்லி தந்தது என்று கேட்டு அந்த சிகரெட்டை கொடுக்காம விட்டிருந்தா அந்த ஒரு புள்ள அந்த இடத்துல பெய்த்திரிக்கும். அது அந்த கடைக்காரன்ற ஃபவுல். கடைக்காரன்ற வியாபாரம் நடக்கிறதுக்காக அந்த சிகரெட்டை கொடுத்து ஒரு கொஞ்சம் சல்லி தான் வரப்போகுது. அந்த சிகரெட் அந்த சல்லியை வியாபாரம் செய்யறதுக்காக சல்லியை வாங்கி சிகரெட்டை கொடுக்குறான். சரி, பெத்த தகப்பனே இந்த பிள்ளைய வழி கெடுத்துறான்னு சொன்னா இப்போ உள்ள கட்டத்துக்கு வேற யாரும் கெடுக்கல. உங்களோட பிள்ளைய சில தகப்பமார், போதை பாய்க்கக்கூடிய தகப்பமார்கள் இப்படிதான் வழி கெடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ நீங்க உங்களோட ஒரு இது பேத்தி நீங்க இப்போ நீங்களே செய்யற தவறு உங்களோட பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. விளங்குதா? நீங்க போதை பாய்க்கு நீங்க சிகரெட் பத்தி சொன்னா நீங்க போய் கடையில வாங்கல. நீங்க செய்யறது ஒரு தவறு. செய்யற தவற உங்களோட பிள்ளைக்கு வேற சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க நிறைய இளைஞர்கள்ற வாழ்க்கை போதையில பேத்திட்டு இருக்குது. இப்ப சிகரெட் பத்திர அதாவது இந்த சிகரெட்டை பத்தின வர ஐந்தா கடைசியில எங்க போய் சேருமண்டு உங்களுக்கு தெரியும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது சின்ன பிள்ளைன்ற கையில எந்த போதை சம்மந்தமான எதுவுமே வாங்க விடாதீங்க. அதாவது உங்களோட பிள்ளைகள் பின்னே கஷ்டப்பட போறது நீங்க, அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. வழங்குதா? சில தகப்பமார்கள்ன்ற போலை தான் பிள்ளைக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க. நீங்க செய்யற கெடுதலை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. இதைத்தான் நான் இன்னைக்கு பார்த்த சம்பவம். ஸோ இது எனக்கு நான் பார்த்த சம்பவம். இது மாதிரி எத்தனை நடக்குதோ தெரியாது. அதாவது இதுகளை தவிர்த்து கொள்ளுங்க. சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.